திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்ன 6 மாசத்துல எலெக்ஷன் ஒரு மேயராவது நீங்க வந்தீங்களா? நான் ஒரு பக்கத்து மிஸ் எடுத்துறேன். சவாலை ஏற்க தயாரா? அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு. சார், நீங்க திமுக ஆட்சியில இருக்கும் போது அப்போ தோழமை கட்சிகளாக இருந்தக்கூடிய கட்சிகள் பெருசா திமுகவை எதிர்த்தெல்லாம் விமர்சனமோ ஏதோ வரல. திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாம் திருடனுங்க. நான் தேளு, நான் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். அது அப்படியே தோழமை சுட்டுதலோடு அப்பப்போ அப்படி இருக்கும். ஆனால் இப்போ அதிகமாக திமுகவை பேசாத நாட்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி தினந்தோறும் ஒரு விமர்சனம் திமுக மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. சத்தியமா சொல்றேன், நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல. என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல. காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், என்ன காரணம் சார்? ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராவுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராவுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. எங்ககிட்ட இருக்கும்போது கூட அவங்க அப்படி பேசுனது கிடையாது. ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி யாரும் அவ்வளோ வெகிமெண்ட்டாக யாரும் பேசலை. ஆனால் இப்போ பேசுகிறாங்கன்னா அது ஆளுங்கட்சியிலேருந்து அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இது நடக்குதுன்றது என்னுடைய கணிப்பு. நீ என்ன சொன்ன? நம்ம கூட தான் நாய்ங்க இருக்கு பாத்துக்கலாம், நாய்ங்க இருக்கு பாத்துக்கலாம் சொன்ன. இப்போ என்னாச்சு? புள்ள குட்டி கூட பெத்துக்காம அந்த குட்டிகளே புள்ளியா நினைச்சு வளர்த்தன, அதுங்க போயிடுச்சேன்னு தான். இப்படி டோட்டலாக விஜயை அன்செக்கடாக விட்டதுனால தான் அவர் பாட்டுன்னு ஆள் இல்லாத மைதானத்தில் போய் கோல் போட்டு வந்துட்டார். ஏங்க, அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். இல்லை, அதே மாதிரி சார் திமுக இன்னும் அந்த தோல்வியோட திகைப்பிலேருந்து மீளவே இல்லையா? சி ஜோசப் விஜய் எனும் நான் தம்பி முருகேசா திருமா அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னு சொன்னவர், கலைஞர் பேனா அந்த சிலையை வைத்தால் உடைப்பேன்னு சொன்ன சீமானோட கொஞ்சி குழவுது திமுக. திருமா என்ன விரோதியா அப்படின்னு கேட்கிறாரு. எங்க கொஞ்சம் எங்க அப்பா வயதுக்கு தோலை தட்டுறாரு, மகனே எவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல, விட்டுறாதரா. இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. ஏன்னா உங்க தரப்புல இப்ப நீங்க குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்லாம் நீங்க ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்குறீங்க. ஒரு வாரமா நிம்மதியா தூங்க முடியல சார். ஏன் அவ்வளவு ரோதனை பண்றாங்க? எவன் ஜீவா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எடுத்தேம்பாரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். இவனோட இன்னொருத்தன் பக்கடா ஓம் சக்தி பராசக்தி. இப்போ கண்டென்ட் மாறிடுச்சு. ஓம் காளி, பத்திரகாளி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாளி. உங்களை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஏஜென்ட் தான் ஆளுநர், ரப்பர் ஸ்டாம்பு தான் ஆளுநர். அப்புறம் அந்த ஆளுநர்கிட்ட போய் ஏன் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் முன்னாடி இதை கொண்டு போக வேண்டியதானே? நல்ல கேள்வி. இதுதான் மக்கள் மத்தியில் எனக்கு விளக்க வேண்டியது ஒன்று. காரணம்னா அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் லாஸ்ட்டாக தான் கோர்ட்டுக்கு வரணும். எடுத்தோடனே நேராக கோர்ட்டுக்கு போயிட முடியாது. கோர்ட்டுக்கு கோபம் வரும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன
இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே, சிஎம் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நீதிபதிகள் சொல்ல முடியாது அப்படின்னாரே. என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. அந்த கேஸ்லயும் நீங்க மேல போயிட்டு இதே பிரச்சனை ஒரு செட்பேக் தானே. செட்பேக் கிடையாது, அதான் தவறாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. தம்பி படம் காட்டு. விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை, எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்து விட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். இப்போ இல்ல, போன பீரியட்லயே எடப்பாடி பீரியட்லயே கவர்னர் கிட்ட நாங்க மனு கொடுத்தோம். அதான் நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது கவர்னர்ட்ட கொடுக்குறீங்க, ஆளுங்கட்சியா வரும்போது கவர்னரை எதிர்க்கிறீங்க. அவருக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டின்னு கேள்வி கேக்குறீங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். காரணம் என்னன்னா, அன்னைக்கு டைம் இல்லை. அது இவர் 9th பேசுனது அயோக்கியத்தனம். முதலமைச்சர் பேசுனது மிக மிக தவறான ஒரு பாணியில் தான் பேசினார். என்ன சார் அந்த வார்த்தையை சொல்றீங்க? அவர் முதல்வர் சார். இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். ஃபிளாஷ்பேக். இந்த பாப்பான்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேற பாப்பான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்டுற போகிறீங்க. தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேறு மாதிரி போட்டுறாதீங்க. பெருசா பேசுற பயன் சாகுற ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா, ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கண்ணா. இப்போ வேலு அவர்கள் மேலே, அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் வழக்கு, அடுத்தடுத்து இந்த மாதிரி அமைச்சர்கள் மேலேயே ஒரு வழக்குகள் இருக்குதே சார். இப்போ தாவேகாவுடைய அந்த மூவ் எப்படி இருக்கு? ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏய் என்னடாப்பா வயசு உனக்கு? ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. எதையுமே மக்களுக்கு செய்யறதில்ல. திமுக எப்படி அழிச்சிடணும், வழக்கு போட்டே அதில் கீழ்ச்சி அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இது எமர்ஜென்சி காலத்தில் நாங்கள் பார்க்காத கேஸே கிடையாது. அதுபோல் அதே இன்னைக்கு எல்லா மந்திரி மேலேயும் போடுறாங்க. போடட்டும், எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு திமுக தயாராக இருக்கு. மாத்தி சொல்லப்படாது. திமுக தனித்து நின்று ஜெயிச்சாலும் ஜெயிக்க தவிர வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இனிமேல் பட்டு அகில இந்திய கட்சியில் எதோடும் அலைன்ஸ் பிஜேபியோட என்பது எந்த காலத்திலும் கிடையாது. அதை எப்படி சார் பேச விட்டுட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு தலைமைக்கு கட்டுப்படணும் இல்லையா? ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் ஆகுதுன்னா உங்களுக்கு அது பேக் ஃபயர் இல்லையா? உள்ள இவ்வளோ காண்டு வச்சின்னு எப்படியா கூட நீ சிரிச்சினே சுத்துற? ஒரு பேக் ஃபயர் ஆகாது. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு ஆசையை வெளிப்படுத்துறதுக்கு அதில் ஒன்றும் குத்தம் இல்லை. அது நாங்கள் உடனே ஆமாம் அவர் சொன்னதுன்னு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு போட்டுக்கிட்டோம் இல்லையா? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. அப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கூட 6 மாசத்துல இன்னும் தேர்தல் வரும், நம்முடைய ஆட்சி அமையும் சொல்றது கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு மட்டும்தானா? இன்னைக்கு போகிற ட்ரெண்டை பார்த்தா எதையுமே கணிக்க முடியாது. ஏன்னா விஜயே என்னால் ஆட்சி நடத்த முடியல, இவங்ககிட்ட மல்லு கட்ட முடியல, எதிர்கட்சியில் இதாக மெஜாரிட்டி இல்லைன்னு அவரே ரிசைன் பண்ணிட்டு போனாலும் போகலாம்ல. அப்படி போற மாதிரி அவர் தெரியலையே சார். தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. விடகா நல்ல டைலாக் எல்லாம் பேசுறவங்க எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? அவர் தொட்டவனுக்கு தொட்டு பார்க்கட்டும். அவர் திமுகவை தொட்டு பார்க்கட்டும். எங்களை தொட்டு பார்த்தவங்களாம் நீ கல்லறை ஆகிட்டான். எங்களை அழிக்கணும்னு நினைத்தவர்கள் யாரும் இன்றைக்கு இல்லை. நீ சொன்ன கருத்தை ஒரு பேப்பரில் எழுதி நல்லா சுருட்டி சொருவிக்கோ. திமுக ஒன்று தான் நிலையான கட்சி. ஒரே சின்னத்தில் கட்சியில் தேர்தலில் போட்டிட்ட நாள்லேருந்து 57லேருந்து இன்னைக்கு வரலாம் 70 வருஷமாக ஒரே சிம்பிளில் நிற்கிற ஒரே கட்சி திமுக தான். இந்த கட்சியை தொட்டு பார்க்குறாரு அவர். சின்ன பசங்க அரசியலில் பேசுறதுன்றது பழைய வரலாறு படிக்கணும். என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே, அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாத பாருது. அதனால எங்களை போய் தொட்டு பார்க்குறவங்க பார்க்குறேன்னா
பேசுனாங்கன்னு வச்சுங்க அழிச்சு போகிறதுக்கு காலம்னு அர்த்தம். நாங்க நல்லா இருக்கும்போது சாபம் விடுறோம், ஏன்டா ஒரு சாபத்தை வேஸ்ட் பண்ண, சிவனை கவலைப்படாத. அப்ப என்ன வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு? இப்ப திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்கு, எங்களுக்கு யாரும் இல்லையே. இப்ப 29ல யாரு பிரதமர்னு நீங்க சொல்லுவீங்க? யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம், நாங்களே பிரதமர் ஆகிட்டு போகிறோம். ஏன் ஆகக்கூடாதா? இன்னொரு விஷயமும் நான் தெளிவுபடுத்துகிறேன். 6 மாதம் கழித்து என்ன மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கும்? போங்க போங்க. ஐயோ தேய்ச்சிட்டானா அவன் பையன், தேய்ச்சிட்டானா. நல்லா இருமா, நல்லா இருக்கடா.